சாரல். வெல்கம் டு மை செகண்ட் vlog. என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம்னா சண்டே ஸ்பெஷலாக நான் பண்ணேன் அப்படிங்கிறது தான். இதில் ரெண்டு மெயினான ஒரு கண்டென்ட் என்னென்னா, இந்த ஒரு 2 டிஷ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த 2 டிஷ்ஷுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுவரை நான் அது சமைச்சதே இல்லை. எனக்கு அது க்ளீன் பண்ண எதுவுமே தெரியாது. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், எப்படி பண்ணுங்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டு தான் கிளம்புனேன் மார்க்கெட்டுக்கு. ஸோ வந்ததும் சாப்பாடு படித்து எடுத்துடலாம் அப்படின்னா, ஏன்னா நான் குக்கிங்க்கு தனியாக ஒரு வீடியோ சேனலை தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ரெசிபீஸ் எடுக்கணும். ஸோ அது எடுக்கிற டைமில் சாப்பாடுக்கு வைக்க டைம் ஆயிடுமோ அப்படின்னு சாப்பாடு ஃபஸ்ட்டே நான் வடித்து எடுத்து மாற்றி வச்சுருவேன். இப்போ என்னெல்லாம்னா ஸ்குவிட்டு வாங்கியிருக்கேன், ப்ரான்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டுமே நான் சாப்பிட்ருக்கேன். வெளியே போனால் எப்போயாவது போனால் நல்லா சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் சமைச்சு பார்த்ததே இல்லை, ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அதை இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸோ தேவையான எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலாஸ் எல்லாத்தையுமே நான் ப்ரிப் ஒர்க் இப்படி தான் பண்ணுவேன். என்னோடய குக்கிங் வீடியோஸுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே எதுலலாம் வேணுமோ எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். மசாலாஸ் ஏன் எல்லாம் ஒன்றா எடுக்கிறேன்னா, அது ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கு அந்த டைமிங் நமக்கு சேவ் பண்ணலாம். மொத்தமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ நம்ம பின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக இந்த மாதிரி பிளேட்டில் மேக்ஸிமம் எடுத்து வச்சுருவேன். இப்போது எல்லாமே ரெடி, எல்லாமே சாப் பண்ணி எல்லாமே கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ காமிக்கிற இந்த வீடியோக்கும் இதுக்கு முன்னாடி எடுத்த இந்த வீடியோக்கும் இந்த வீடியோவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாம்சங் ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. நான் குக்கிங் சேனலுக்கு எடுக்கிறது வந்து ஐஃபோன் புதுசாக வாங்கினது. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு பேக்கில் ஒரு பெரிய ட்ரைபாட் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ட்ரைபாட்டில் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது இருக்கும். இந்த குட்டி செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து என்னோடய ரெசிபீஸ், நான் இதை க்ளோஸ்அப்பாக காமிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் தான் நான் பண்ணுவேன். எல்லாம் என்ன தான் எவ்வளோ ரெடி பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் கரெக்டாக அந்த தேவையான பொருள் எடுக்கும்போது நம்ம எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ உடனே அடுப்பு சிம் பண்ணிவிட்டு எடுத்து அதை தேடி எடுத்து ஃபில் பண்ணி அப்படி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது போட்டு இந்த மாதிரி தான் ரெசிபீஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு இதுக்கு சைட் பை சைடாக என்ன பண்ணுவேன், இன்னொரு ரெசிபீஸுக்கும் இன்றைக்கி ஸ்குவிட்டு யூஸ்வலி வாங்கினது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம். அடுத்து நீ எப்போ வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது கிடைக்கும் போது தான் வாங்க முடியும். இங்கே பக்கத்தில் அப்படி தான், அது எப்பவும் கிடைக்கும் நல்லா சொல்ல முடியாது. ஸோ கிடைக்கும்போது ரெசிபீஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெசிபிக்கும் தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியில் இல்லை, 2 ரெசிபீஸ் எடுக்கிறேன்னா அது அதே பாத்திரத்தில் தான் போடுவேன். மசாலாஸ் அதே பிளேட்டில் தான், அதே மாதிரி மேக்ஸிமம் அதே பொருளாக தான் இருக்கும். ஸோ அந்தந்த பொருள் அந்தந்த பாத்திரத்தில் அப்படியே எடுத்துக்குவேன். வேறு இதெல்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ ஃபைனல் பிளேட்டிங்க்கு அப்படிக்கு ஒரு பாத்திரம் வேணும். சைடில் அந்த ஒரு பெரிய கப்போர்டு பார்த்திங்கன்னா கேபினெட், அதில் தான் எல்லாமே செராமிக் ஐட்டம் இந்த குக்கிங் வீடியோஸ்க்கு தேவையானது மேக்ஸிமம் அதில் தான் வச்சுருப்பேன். ஸோ அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு சைடில் இப்போ ப்ரான்ஸ் வெங்காயம் வதக்கிற டைம்லேயே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடு வடித்தாச்சு. இப்போ ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இவ்வளோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், என்னால் நம்ப முடியல நான் இவ்வளோ சூப்பராக பண்ணேன்னு. ஸோ யாரோட ரெசிபின்னா மெட்ராஸ் சமையல், அவங்களோட ரெசிபி தான். என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. ஒரு புது ரெசிபி நம்ம ட்ரை பண்ணுறோம், நமக்கு குக்கிங்கே தெரியாது அப்படின்னா கூட கண்ணை மூடி நம்பலாம், சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி தான் ஸ்குவிட்டு வந்து நான் மெட்ராஸ் சமையல் ட்ரை பண்ணல. அது ஒரு நம்ம ஹோம் குக்கிங் சேனல் இருக்குல்ல தமிழில், ஸோ அவங்களோட தான் நான் ட்ரை பண்ணேன். ரெண்டுமே சூப்பராக வந்தது. இந்த அளவுக்கு சூப்பராக நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி தட்டும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் முடியுமா, மிச்சமாயிரும், நம்ம எப்படி இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம்னு நினச்சேன். நான் சூப்பராக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சண்டே லன்ச், ப்ரான்ஸ், ஸ்குவிட் அண்ட் ஒயிட் ரைஸ். இதெல்லாம் பண்ணி முடிச்சு இந்த இடத்துல இப்போ பாருங்கள், கிச்சன் இப்படி தான் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் சண்டே அப்படி தான் என்னோட ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.